குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டாண்டர்ட் 7ல டேர்ம் 3ல உள்ள நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்றது ஞாபகம் இருக்கா? எண்ணியல்ன்றத பார்த்தோம். சாப்டர் பேர் என்ன? எண்ணியல். சரியா? அந்த எண்ணியல்ல எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, தசம எண்களை முழுதாக்குதல், தசம எண்களின் மீதான செயல்பாடு. இப்ப நம்ம இருக்கிற அட்ரஸன் இருக்கிற டாபிக் என்னன்னா, தசம எண்களின் மீதான செயல்பாடுகள். தசம எண்களின் மீதான செயல்பாடுகள்லாம் என்னென்ன ஆபரேஷன் அப்படின்னா, ஆபரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ். சரியா? ஆபரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ் என்னென்ன? பேசிக் 4 ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் சொல்லியிருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன் சொல்லி பார்த்தோம். சரியா? இந்த 4 பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் பத்தி தான் இந்த சாப்டர்ல நம்ம படிக்கிறோம். ஆல்ரெடி அடிஷனை பத்தியும் பார்த்திருக்கோம், சப்ட்ராக்ஷன்ஸ் பத்தியும் பார்த்திருக்கோம். சரி, இப்ப இதே இதை நம்ம எப்படி வேர்ட் ப்ராப்ளம்ல பாக்குறோம் அப்படின்றதுதான். இப்ப அட் பிரசன்ட் வந்து நம்ம இந்த 2 ஆபரேஷன்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட்டட். சரியா? எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட்டட். எக்ஸசைஸ் 1.2ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 4 சம்ஸும் கம்ப்ளீட்டட். சரியா? சோ இப்போ இதை தவிர இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் எக்ஸசைஸ் 1.2 தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்ப எக்ஸசைஸ் 1.2ல உள்ள ரிமைனிங் சம்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த ரிமைனிங் சம்ஸ் என்னன்றதுக்குரிய உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன். இப்ப தமிழ் மீடியம் புக்ல படிக்கும் போதும் இங்கிலீஷ் மீடியம் புக்ல படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு சில வேரியேஷன் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல என்னன்றத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தைகள் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 11.6 minus 9.847 வச்சுக்கோமே. Find the value of 11.6 minus 9.87 சொல்லியும் கொடுக்கலாம். ஆர் இப்ப எப்படி கொடுத்துருக்காங்கப்பா, find the value of அப்படின்னா தமிழ் என்ன சொன்னா, 11.6ல இருந்து 9.84 கழிங்க அப்படின்னா டைரக்டா வேர்டிங் புரியுது. சரியா? சோ 11.6 சொல்லிட்டு இத நம்ம சம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும், லைக் டேர்ம்ஸ் தான் மாத்தி இருக்கணும். இங்க டெசிமல் தசம எண்களை சமமாக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இங்க ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, இங்க 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு. சோ அப்ப தசம எண்களை சமமாக்குதல்னா அப்ப எத்தனை ஜீரோஸ் போடணும்? 3 ஜீரோவா 2 ஜீரோ 1 ஜீரோ? நீங்க பார்த்து சொல்லுங்க. 1 2 3, இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப எத்தனை ஜீரோ போடணும்? 3ஆ 2ஆனா 2 போட்டாலே போதும். 3 டிஜிட் இருக்குன்னு 3 ஜீரோஸ் போட்டுறக்கூடாது. சரியா? சோ இதுல என்ன செஞ்சிருப்போம், 9.847 சொல்லி சப்ராக்ட் பண்ணுவோம். சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கு டைரக்ட் மெத்தட்ல நம்ம செஞ்சிடலாம். சப்போஸ் இதே கொஸ்டினை இப்படி கேக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது கொஸ்டின் நம்பர் 1க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இதே கொஸ்டின்ஸ் இப்படி வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. வேற கொஸ்டினா கொடுக்குறேனே, சப்ராக்ட் 25.96 from 51.2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா. சோ இந்த கொஸ்டினும் சப்ராக்ஷன் சிம்பிள் தான். இங்க சிம்பிள் இருக்கு, இங்க வேர்டிங் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசமா அப்படின்னா கிடையாது. அது மட்டும் வித்தியாசம் கிடையாது. இங்க கொடுத்த சிம்பிள் டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, இதுதான் பெரிய நம்பர், இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் இங்க சப்ராக்ட்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணும் எதுல இருந்து? அதுதான் இந்த ஃப்ரம். ஸோ ஃப்ரம் 51.52. நீங்க எடுத்தோன்னே என்ன செய்யக்கூடாதுன்னா 25.96 கொடுத்த வேல்யூ முதலையும் ரெண்டாவது கொடுத்த வேல்யூவை ரெண்டாவதும் போட்டு சப்ராக்ட் பண்ண கூடாது. சொல்ற விஷயம் புரியுதா? சோ இதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு லெட்டர் ரைட்டிங் எல்லாம் எழுதுறோம்ல. ஸோ லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவோமா இல்ல டூ அட்ரஸ் எழுதுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே எழுதுறது என்ன அட்ரஸ்? ஃப்ரம் அட்ரஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப ஃப்ரம்னு கொடுத்தாதான் முதல்ல எழுதணும். சொல்ற விஷயம் புரியுதா?
ஸோ லெட்டர் ரைட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரம் அட்ரஸா டு அட்ரஸான்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இங்க ஃப்ரம் அட்ரஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரம்னா இதுல இருந்து தான் முதல் ஆரம்பிக்கணும். 51.2. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது நம்பர் 25.96. சப்ராக்ட் பண்ணிடலாமா? பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும், as usual டெசிமல் பிளேஸ லைக் டேர்ம்ஸா மாத்தணும். இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க 1 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், we can insert 0. ஸோ எந்த இடத்துல எல்லாம் இன்சர்ட் பண்ணணும்னா தசமஸ்தானங்களோட வலது பக்கம், தசமஸ்தானங்களின் வலது பக்கம் எத்தனை ஜீரோஸ் வேணுமோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கலாம், பேஸ்ட் ஆன் அவர் ரெக்யர்மெண்ட். சொல்ற வார்த்தை புரியுதா? நான் திருப்பியும் சொல்றேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை டைரக்டா சப்ராக்ட் பண்ணுவோன்றது நமக்கு புரிஞ்சிடும். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங் உள்ளதுதான். பட் அதே இது வார்த்தையில எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த சப்ராக்ஷன் இந்த சிம்பிளுக்கு பதிலா வார்த்தை கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னா எடுத்தோடனே முதல் என்ன செஞ்சிடக்கூடாது, 25.96 எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஃப்ரம்ன்ற வார்த்தை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இங்கிலீஷ்ல லெட்டர் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் எழுதிதான் டூ அட்ரஸ் எழுதுறோம். ஸோ அப்ப இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூவை எழுதணும். சரியா? ஸோ தமிழ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஈஸியா புரிஞ்சிடும். பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல மட்டும்தான் அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் சொன்னேன். சரியா? அடுத்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? இப்ப 0.16 பிளஸ் எதை ஆட் பண்ணோம்னா 0.12 ஆட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணோம்னா what are the ways are there to add the given two terms in the form of decimal அப்படின்னா இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 2 ஸ்தானம் இருக்குப்பா. ஸோ 16/100 போட்டோம். இதுக்கு என்ன போட்டோம்னா 2 ஸ்தானம் இருக்கு. ஸோ 12/100 போட்டோம். அடுத்து டினாமினேட்டர் சேம், we can add the numerator சொல்லி 100 அப்படியே எழுதணும். மேல உள்ள கீழே உள்ள பகுதியை ஒரே மாதிரி இருக்குன்னா அப்படியே எழுதியிருக்கோம். மேல உள்ள தொகுதியை ஆட் பண்ணிட்டு 28ன்னு போட்டோம். ஃபைனல் ஆன்சர் டெசிமல் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஸோ 0.28/100 எப்படி எழுதணும், 0.28ன்னு சொல்லி எழுதணும். ஞாபகம் இருக்கா? இது நார்மல் மெத்தட்ல நம்ம செஞ்சிருந்தோம். ஸோ அதே இதுக்குரியதுதான் இப்ப ஒரு ஆக்டிவிட்டிலையும் நம்ம பண்ணோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த இதை காமிக்கிறேன். சரியா? ஸோ இந்த மெத்தட் ஞாபகம் இருக்கா? 0.16னா 16 பாக்ஸஸ் போட்டோம். சரியாம்மா? அடுத்து 1-2ன்றதால 12 பாக்ஸஸ் போட்டோம். மொத்தம் இதுல எத்தனை பாக்ஸ் இருக்கும், 100 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ 100ல கிராஸ் பண்ணது 0.16. தட் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து இந்த ஷேடிங் பண்ணது எதுக்காக போட்டோம், சரி அந்த ஷேடிங் பண்ணது எதுக்காக போட்டோம்னா ஃபார் டிஃபரன்ஷியேட். ஸோ மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்கு, 100 பாக்ஸஸ்ல நம்ம எத்தனை ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரோக்கு ஃபுல்லா, இந்த வெர்டிக்கலா நான் சொல்றேன், ஒரு இதுக்கு ஃபுல்லா 100. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல் ஆயிடுச்சு, செகண்ட் ரோ ஃபுல் ஆயிடுச்சு, தேர்ட் ரோல ஷேடிங் அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் 28 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிருக்கோம். ஸோ எத்தனைக்கு 28 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிருக்கோம், ஃபார் 100க்கு. ஸோ அதை தான் இங்க நான் 28/100 போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி டெசிமலா மாத்துறதுன்னு சொல்லி பார்த்தோமா? சரி, இப்ப இதை எப்படி நம்ம லைக் ஆக்டிவிட்டியா செஞ்சோம்ல அதுக்குரிய வீடியோஸையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஸோ இப்போ வீடியோஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டியோடு ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் வச்சே நான் சொல்லி தரேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லோ கலர்ல கொடுத்துருக்கிறதுனால இது லைக் 0.1 எப்படிப்பா எழுதுவோம், 0.10 எழுதிக்கலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம தேவையை பொறுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதை ஹைலைட் பண்றதுக்கு தான் இங்க எல்லோ கலர்ன்றதுனால இங்க எல்லோ கலர்ன்றதுனால இங்க எல்லோ கலர் பாக்ஸ் இங்க பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஃபுல்லா எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து செகண்ட் கலர் டைமண்ட் ஷேப்ல போட்டிருக்காங்களா? ஸோ அதையுமே உங்களுக்கு நான் சின்ன நம்பர் வச்சு முதல் செஞ்சு காமிச்சிடுறேன். இப்ப சின்ன நம்பர்ன்றது என்ன போட்டிருக்கேன், 0.2. ஸோ இந்த இடத்துலயுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ எல்லோ கலர் சர்க்கிள் 10 பாக்ஸஸ் இருக்கு. சரியா?
அந்த டைமண்ட் ஷேப்ல போட்டிருக்கிறது வந்து மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் போட்டிருக்கேன்? 20 பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த இடத்துல நான் இங்க காமிக்கிறேன், கட்டரை கொண்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸஸ் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குன்னா 100 கட்டம் இருக்கு. சரி, 100 சதுர கட்டங்கள்ல மொத்தம் எத்தனை கட்டங்கள் பார்த்து எட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எல்லோ கலர்ல ஒரு 10, ரெட் கலர்ல ஒரு 20. ஸோ டுகெதரா எத்தனைன்னு சொல்லுவோம்? 30 கட்டம். ஸோ இது எப்படி ஃபிராக்ஷன் எழுதுவோம்? 30/100 சொல்லுவோம். ஸோ அதை நீங்க டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும்ல. ஸோ விச் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம்? 0.3ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு சொல்றேனே. இப்ப இங்க பாருங்க, எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக நான் சின்ன சின்ன நம்பர் தான் நான் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். 0.5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாத்தீங்களா, மொத்த பாக்ஸ்ல எத்தனை காலம் வந்து, காலம்னா வெர்டிக்கலா நீல வாக்குல எத்தனை இது வந்து எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கோம்? ஒரு இதுக்கு 10 இருக்கும். ஸோ 1 1 2 3 4 5. ஸோ 5 வரிசையில நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கும்னா 50 இருக்கும். சரியா? ஸோ ஒரு காலத்துக்கு 10ன்னா 5 இதுக்கு 50 இருக்கு. சரி, அடுத்து இங்க ரெட் கலர்ல உங்களுக்கு நான் புரியறதுக்காக செய்யறேன். இங்க வந்து ஒரு 2 காலம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சரியா? சோ 2 காலம்னா ஒரு காலம்க்கு 10 இருக்குமா? அப்ப 2 காலம்க்கு எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கும். சரியா? சோ 50 பிளஸ் 20 ரெண்டையும் ஆட் பண்ணா என்னப்பா வரும்? மொத்தம் 100 பாக்ஸஸ் இருக்கு. 100 பாக்ஸ்ல மொத்தம் நான் எத்தனை பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன்? 70 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ 100ல 70 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருந்திருக்கேன்றதை எப்படி எழுதுவோம்னா 70/100ன்னு எழுதுவோம். சரியா? ஸோ 70/100 எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0.7 எழுதலாம். சொல்ற விஷயங்கள் நான் சொல்றது புரியுதா? என்ன மீன் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எல்லாமே நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 10 20ன்ற மாதிரி வச்சிருந்தேன். இப்ப ஏதோ ஒரு நம்பர் கூட எடுத்துக்கோங்கப்பா, ரொம்ப ஈஸியா. ஸோ இதுல எல்லோ கலர் பாக்ஸ்ல நான் எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணணும்? கிட்டத்தட்ட எத்தனை பாக்ஸ் ரேண்டமா தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு 49 எல்லோ கலர் பாக்ஸஸ் இருக்கு. அண்ட் தென் ரெட் கலர் பாக்ஸ்ல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 20 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுவோம்? 49 பாக்ஸஸ் வந்து எல்லோ கலரும் 20 பாக்ஸஸ் வந்து ரெட் கலரும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டுகெதர் ஆட் பண்ணோம்னா அப்ப 69. ஸோ எவ்வளவு பாக்ஸஸ் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம்னா 69 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிருக்கோம். எவ்வளவுக்கு? 100 பாக்ஸஸ்க்கு. சொல்ற விஷயங்கள் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஸோ 100 பாக்ஸஸ்க்கு 69 பாக்ஸஸ் ஷேட் பண்ணோம்னா அதை எப்படி எழுதுவோம்? 69/100 எழுதுவோம். 69/100 எப்படி எழுதுவோம்னா 0.69 சொல்லி எழுதுவோம். சரியா? சோ இதுதான் இந்த நம்ம பண்ண ஆக்டிவிட்டியோட கான்செப்ட். ஓகேவா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? யா, ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஒரு பேப்பர் ஃபோல்டர் ஆக்டிவிட்டிங்க வச்சும் செஞ்சு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப அதுக்குரிய வீடியோஸும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ண போறது என்னன்னா எக்ஸசைஸ்ல உள்ள சம்ஸ் எப்படி செய்ய போறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஒரு கொஸ்டினை தமிழ்ல ரீட் பண்றதுக்கும் இங்கிலீஷ்ல ரீட் பண்றதுக்கும் ஒரே மாதிரி ரீட் பண்ணி அர்த்தம் எடுத்துக்கிற கூடாது, கவனமா ரீட் பண்ணுங்கன்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லிட்டேன். சரிம்மா, இப்ப நம்ம பயிற்சி 1.2ல இருக்கிற 6வது கணக்கை பாருங்களேன். சம் நம்பர் 6. நான் கொஸ்டினை ரீட் பண்றேன், நீங்களும் சைமல்டேனியஸா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சுலைமான்றவங்க 3.350 கிலோகிராம் உருளைக்கிழங்கு, தட் இஸ் 3 கிலோ 350 கிராம் உருளைக்கிழங்க வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து தக்காளி எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 2.250 கிலோகிராம் தக்காளி வாங்கியிருக்காங்க. சரியா? சொல்ற விஷயம் புரியுதா? ஸோ ஒரு பர்சன் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றதுக்குரியத உங்களுக்கு இப்ப நான் வீடியோல கூட காமிச்சிடுறேன். இப்ப நான் புக்கு காமிச்சிருக்கேன், ரீட் பண்ணி பாருங்க. சுலைமான்றவங்க இவ்வளவு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து தக்காளி வாங்கியிருக்காங்க, அடுத்து வெங்காயமும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்காங்க? உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். 3ல உருளைக்கிழங்கோட வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, தக்காளியோட வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. பட் வெங்காயம் என்ன செய்யல? கொடுக்கல.
சொல்றது புரியுதா? சோ எல்லாத்தையும் வாங்கிட்டு மொத்தமா எவ்வளவு வெயிட் வாங்கியிருக்காங்கன்னா 10 கிலோ 250 கிராம், தட் இஸ் 10,15 கிலோவுக்கு இது வாங்கிட்டாங்க. அப்படின்னா 1 2 3 ஐட்டம் வாங்கியிருக்காங்க. 3 ஐட்டத்துல இந்த ரெண்டை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மூணாவது ஐட்டம் சொல்லல. ஆனா மொத்த எடை கொடுத்துட்டாங்க. அப்ப வெங்காயத்தோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் செகண்ட் ரோமன் லெட்டர் எல்லாமே எப்படி பார்த்தோம்னா, அடிஷன்னா அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷன் பார்த்தோம். பட் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் மட்டும்தான் அடிஷனும் சப்ராக்ஷன் ரெண்டுமே கலந்து பார்த்தோம். சரியா? அதே இதை இப்ப வேர்ட் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. சொல்ற விஷயம் புரியுதா? சோ இப்ப நம்ம செய்ய போறது வந்து சிக்ஸ்த் சம்மு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னா உருளைக்கிழங்கு. சோ உருளைக்கிழங்கின் இடை. சோ உருளைக்கிழங்கின் எடை என்ன கொடுத்துருக்காங்க? 2.2 கிலோ 250 கிலோகிராம். சரியா? சொல்றது புரியுதா? இந்த யூனிட்டை தயவு செஞ்சு கரெக்டா போட்டுருங்க, இல்லைன்னா தப்பு பண்ணிடுவோம். கிலோகிராம். சரியா? உங்களுக்கு ஃப்ரேம்ல வரலாம்னு நினைக்கிறேன். இங்க எழுதுறேன். சரியா? எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்னப்பா ஐட்டம் வாங்கியிருக்காங்க? தக்காளி. சரி, தக்காளி எவ்வளவு வாங்கியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எழுதியாச்சு. ஏன் உருளைக்கிழங்கு, சாரி நான் கவனிக்கல கொஸ்டின். உருளைக்கிழங்கின் எடை தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து தக்காளியின் எடை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2.250. கி அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா? கிலோகிராம்னு அர்த்தம். சரி, சோ இதுதான் வாங்கிய பொருளின் எடை. சரியா? சோ இந்த ரெண்டு ஐட்டமா வாங்கியிருக்காங்க இல்ல இல்ல. இந்த ரெண்டு மூணாவது ஒரு ஐட்டம் வாங்கியிருக்காங்கல்ல, அது என்னது? வெங்காயத்தோட எடை. சரி, இப்ப உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடை. இது எப்படி எழுதணும்? உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடை. உருளைக்கிழங்குக்கு இப்படி போட்டிருக்கேன். சரியா? தக்காளி தக்காளியின் எடை. சரியா? அப்ப ரெண்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சிம்பிளா கரெக்டா கொடுக்கணும். அடிஷனா சப்ராக்ஷனான்ட்டு. எங்க நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி தானே எங்க நீங்க ட்ரை பண்றீங்களா? 0 ஆட் பண்ணா 0, 5 5 கூட்டினா 10, 10க்கு 0, ரிமைண்டர் 1 இங்க மேல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஆட் பண்ணுனா 1 + 3 4, 4 + 2 6. டெசிமலை கண்டிப்பா வச்சு பழகுங்க. சரியா? அடுத்து 3 2 கூட்டினா என்ன வந்துருச்சு? 5. சோ உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி ரெண்டோட சேர்த்தோட எடை வந்து 5 கிலோ 600 கிலோகிராம். அதைத்தான் கீக்கின்னு சொல்லி போடுவோம். சரியா? சோ இதோட போட்டா சம் முடிஞ்சிருமாப்பா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சோ இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது. சோ இந்த ரெண்டை தவிர இன்னொன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னது? மொத்த எடை கொடுத்துருக்காங்க. சோ இது வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து நான் 2 செகண்ட்ல ஒரு ஒரு 1 மினிட் டைம் கொடுக்குறேன். ரெண்டாவது பார்த்து நம்ம போடலாம். இந்த சம் இன்னும் முடியலப்பா. குட்டீஸ் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா எழுதிக்கோங்க குட்டீஸ். இல்ல அப்படின்னா உங்க புக்ல ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கும் பக்கத்துல ஒரு பிளஸ் சிம்பல் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஹிண்ட். வீட்டுல ஹோம்ஒர்க்கா கூட செஞ்சு பாருங்க. சரியா? நான் இப்ப இந்த மேல உள்ள போர்ஷன் மட்டும் ரப் பண்றேன். நம்மளோட மொத்த எடைக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? மொத்த பொருட்களின் எடை. மொத்த பொருட்களின் எடை என்னென்ன வாங்கியிருக்கோம்னா 10 கிலோ 250 கிராம். சரியா?
சோ மொத்த பொருட்களின் எடை இது கொடுத்துட்டாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடை என்ன கொடுத்துருக்காங்க? என்ன வாங்கியிருக்கோம்? 5,600 கிலோகிராம். சரியா? இது என்னன்னு சொல்லுவோம்? உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி. இது வந்து அந்த சிம்பல். சரியா? தக்காளியின் எடை. சரியாம்மா? நான் சொல்றது புரியுதா? சரி, நல்லா கவனிங்க. இப்ப இத கூட்டணுமா கழிக்கணுமா யோசிச்சு சொல்லுங்க. புக்க காமிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? கொஸ்டின் நம்பர் 6 உருளைக்கிழங்கு எடை கொடுத்துருக்காங்க, தக்காளி எடை கொடுத்துட்டாங்க, அண்ட் தென் மொத்த எடையும் கொடுத்துருக்காங்க. நம்ம எதோட எடையை கண்டுபிடிக்கணும்? வாங்கின 3 பொருட்கள்ல வெங்காயத்தின் எடை மட்டும் கொடுக்கல, அதைதான் இப்ப கடிக்க போறோம். சரியா? சோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த பொருட்களின் எடையில இருந்து வாங்கின 2 பொருட்களின் எடைய கூட்டணுமா கழிக்கணுமானா கழிக்கணும். வார்த்தையோட அர்த்தங்கள் புரிஞ்சு செய்ய. பக்கத்துல இந்த சிம்பல் போடணும். அது கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலான்னும் போது இந்த சிம்பல் போட்டு செஞ்சாதான் கரெக்ட். சரியா? சோ எப்பயும் போல அது என்ன யூனிட் அப்படின்னா அலகுகள். அதை அப்படியே கரெக்டா எழுதிருங்க. நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தான் செய்யணும். 0க்கு 0, அடுத்து 5ல 0 சப்ராக்ட் பண்ணனா 5, 12ல 6 சப்ராக்ட் பண்ண சாரி 2ல 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? borrow தானே சப்ராக்ட் பண்ணுவோம். சோ அப்ப இது என்ன ஆயிரும்? 12 ஆயிரும். இங்க என்ன ஆகும்? 9 ஆகும். சரியா? 12ல 6 சப்ராக்ட் பண்ணா 6, 9ல 5 சப்ராக்ட் பண்ணா என்ன ஆயிரும்? 4. கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த டாட் வைக்கணும். டாட் என்னது? டெசிமலுக்கு, தசம ஸ்தானத்துக்கு. சோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னப்பா? 4 கிலோ 650 கிராம் தான். எதோட விட இது எதோட விலை? சாரி எடைமா? வெங்காயம். தட் இஸ் 3வது பொருள் வாங்கியிருக்கோம்ல, அந்த பொருள் பேர் என்னன்னா வெங்காயத்தின் விலை. சரியா? சோ வெங்காயத்தோட எடை வந்து இது. அப்ப வாங்கின 3 பொருட்கள் என்னென்ன வந்திருக்கு? உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். இந்த 3 பொருளோட மொத்த எடை தான் இந்த இருக்கு. சரியா? சோ சப்ராக்ஷன் பண்ணும் போது borrow பண்ணி சப்ராக்ட் பண்றோமா, எந்த எந்த டிஜிட்டை போடணும் எந்த டிஜிட் போடக்கூடாது சைட்ல செஞ்சு பாத்துருங்க. கண்டிப்பா யூனிட்ஸ் போடுங்க. இந்த அடிஷன் சப்ராக்ஷன் சிம்பிள் என்ன சிம்பிள் நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோமோ அந்த சிம்பிளையும் கரெக்டா போட்டுருங்க. சோ வெங்காயத்தோட எத்தனை கிலோ வெங்காயம் அவங்க வாங்கியிருக்காங்க? 4 கிலோ 650 கிலோகிராமுக்கு வெங்காயம் வாங்கியிருக்காங்க. சரியா? எங்க குயிக்கா சமையல் எழுதுங்க பாப்போம். குட்டீஸ், நீங்க எழுதுறது வந்து பொறுமையா எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்ல சொல்லி கொடுக்குற கான்செப்டோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணலாம். மேம் எனக்கு இது புரியல, இதை திருப்பி சொல்லி கொடுங்க, இந்த எழுத்து எங்களுக்கு தெரியல, விசிபிளா இல்ல, அப்படி ஏதாவது இருந்தா தாராளமா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். சரியா? ஐ திங்க் நீங்க எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் போடலாம். இப்ப நம்ம பார்த்தது பயிற்சி 1.2ல உள்ள 6th சம் பார்த்தோம். அடுத்த 7th சம் என்ன அப்படின்னா இது ஒரு 1 லைன் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதை நானே எழுதிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.713 பெறுவதற்கு 0.713 பெறுவதற்கு 7.1 ஒன்னிலிருந்து எவ்வளவை கழிக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. 0. ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்திருக்காங்க. இத பெறுவதற்கு 7.1 எவ்வளவை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இது வேற ஒண்ணும் இல்ல மேம், டெசிமல்லாம் வச்சு வார்த்தைகள் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னா உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன். இப்ப மொத்தம் நான் 5 சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். நான் மொத்தம் எத்தனை சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன்?
5 சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த 5 சாக்லேட்ஸ்ல கழிக்கின்றதுனால கழித்தல் சிம்பிள் போடுறேன். சரியா? ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உங்க அக்காங்க யாருக்கோ கொடுத்துட்டீங்கப்பா. கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு 3 சாக்லேட்ஸ் இருக்கு. சரியா? மொத்தம் நான் எத்தனை சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன்? 5 சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். ஏதோ கொஞ்சம் சாக்லேட்ஸ நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்து போக மீதி என்கிட்ட 3 சாக்லேட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நான் எத்தனை சாக்லேட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பேன்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. 5ல இருந்து எந்த நம்பரை கழிச்சா எனக்கு 3 வந்திருக்கும்? நம்பர் 2 கழிச்சா மட்டும் தான். அப்ப நீங்க ஏன் சொல்லலாம் டீச்சர் நீங்க 2 சாக்லேட்ஸ ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா 5 சாக்லேட்ஸ் வச்சிருந்தீங்க, 2 சாக்லேட்ஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா மீதி எத்தனை இருந்திருக்கும்? 3 சாக்லேட்ஸ் இருந்திருக்கும். இதே கான்செப்டை நம்ம குட்டி கிளாஸ்ல படிச்சிருக்கோமா? அதே இதான் இப்ப நம்ம டெசிமல்ல எப்படி படிக்க போறோம்னு சொல்லி பாக்குறோம். சரியா? சொல்ற வார்த்தை புரியுதா? சோ இப்ப உங்களுக்கு ஒரு சிம்பிள் இதை நான் போட்டுறேன். எதை நம்ம பெருக போறோம் யோசிச்சு சொல்லுங்க. எந்த நம்பரை நம்ம 0.73 பெறுவதற்கு? அப்ப இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்ப 0.713. சரி, பெறுவதற்கு எதிலிருந்து? 7.1 இருந்து. சோ 7.1 இருந்து எதை கழிக்க? கழிக்கனா மைனஸ் சிம்பல். அப்ப இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வேணும். சொல்றது புரியுதா? 7.1 இருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிச்சாதான் எனக்கு இந்த ஆன்சர் வருது. அந்த கழிச்ச நம்பர் என்னன்னு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. வார்த்தையோட அர்த்தம் புரியுதா? எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதுனாலதான் நான் பண்றேன் ஆன்சர் அடையிறேன். சோ நான் என்ன சொன்னேன்? இப்ப கொஸ்டினை திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சம் நம்பர் 7 7.1 இருந்து எதை கழிக்கனா பாக்ஸ், அதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? 0.713 கிடைக்குது. சரியா? இங்க இந்த பாக்ஸ் என்னன்னா தெரியாத ஒரு வேல்யூ எப்பயுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இந்த எக்ஸ் மைனஸ் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? பிளஸ் ஆகுமா? சரி, ரைட்டு. இந்த பக்கம் என்ன இருக்கு? 7 இருக்கா? 7.1 பிளஸ்ல உள்ள இந்த 3 ஸ்தானம் தசம ஸ்தானங்கள்ல இருக்கிறது இங்கிட்ட வரும்போது என்னவாகும்? மைனஸ் 0.713. சரியா? சோ இது எப்படிப்பா கழிக்கணும்? எப்பயும் போலதான். இங்க ஒரே ஒரு ஸ்தானம் இருக்கு, இங்க 3 ஸ்தானம் இருக்கு. சோ ரெண்டுமே என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஒரே டேர்ம்ஸா மாத்தி இருக்கணும். லைக் டேர்ம்ஸா, டெசிமல்ஸ லைக் டேர்ம்ஸா மாத்திட்டு தான் சப்ராக்ட் பண்ணணும். சோ அப்ப இதை எப்படி எழுதி இருந்திருக்கணும்? 7.1 போட்டு எத்தனை 0 போடணும்? 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு, அதனால 30ன்றது கிடையாது. ஏற்கனவே எனக்கு ஒரு டிஜிட் இங்க இருக்கு. சோ அதை தவிர இன்னும் எத்தனை வேணும்னா 2 0. சரியா? சோ கிராஸ் செக் கூட பண்ணிக்கோங்க, அவசரமே கிடையாது. 1 2 3 அப்ப 3 ஸ்தானம் இருக்கு. இங்கேயும் செக் பண்ணுங்க. 1 2 3 அப்ப இங்கேயும் 3 ஸ்தானம் இருக்கு. அப்ப கரெக்ட். சோ எதை சப்ராக்ட் பண்ணோம்? 0.713. சரியா? இந்த பக்கம் கூட போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்றோமா சப் பண்றோமான்றதுக்குரிய சிம்பிள் கண்டிப்பா போட்டுட்டு தான் செய்யணும். நீங்க ட்ரை பண்றீங்களா? இல்ல நான் ட்ரை பண்ணலாமா? யோசிங்க. 0ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ பக்கத்துல உள்ள டிஜிட் நம்ம பாரோ பண்ணுவோம். அங்கேயும் 0. சோ we are supposed to move on to the next digit. அப்ப இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும்? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அப்ப இங்க எனக்கு என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். சரியா? சோ அப்ப இங்க எனக்கு என்ன ஆகும்னா 9 வரும். ரைட்டாம்மா? சொல்ற விஷயங்கள் புரியுதா? இங்க 1 by 1 போடும் போது இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்க போடலாம். ஸோ 10ல 3 சப்ராக்ட் பண்ணனா என்ன வந்துடும்? 7 வரும். 9 இருக்கு, 9ல 1 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா 8 வரும். சரி, இங்க நீங்களே சொல்லுங்க. இந்த 1 கேன்சல் பண்ணிருக்கணுமா பண்ணக்கூடாதான்றத பார்த்து சொல்லுங்க. இங்க இருக்கிற 1 தான் இங்க பக்கத்துல உள்ள டிஜிட்ஸ்க்கு எல்லாமே நம்ம பாரோ பண்ணிருக்கோம். ஸோ அப்ப இங்க என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதுன்னா இங்க 0 இருந்திருக்கும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? இருக்குமா இருக்காதா? யோசிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா இருக்குமே. பண்ணிடலாமா? 10 ஆயிரும், இங்க 6 ஆகும். சரியா? சோ 10ல 7 போச்சுன்னா 3 போடுவோம். 6 மைனஸ் 0 6 போடுவோம். சரி குட்டீஸ், அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 6.387 நம்பரை சப்ராக்ட் பண்ணாதான் 7.1ல இருந்து
6.387 சப்ராக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். மேடம் வேர்ட் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு புரியல மிஸ்ன்னா சொல்லக்கூடாது, ரொம்ப ஈஸி. சரியா? இந்த கான்செப்ட் இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கணுமா? எங்க எழுதிக்கோங்க, நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்களா குட்டீஸ்? சரி, அடுத்து நாம போற சம் எந்த சம் அப்படின்னா எய்த் சம். அடுத்து நம்ம போற சம் எந்த சம் அப்படின்னா எய்த் சம். கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது? சரியா? எதுக்காக அந்த கொஸ்டின் எழுதுனேன் அப்படின்னா, நீங்க ரீட் பண்ணும்போது கரெக்டா ரீட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு. போன சம் அந்த சுலைமான் சம்ல பார்க்கும்போது கீன்னு போட்டிருந்தாங்க. கீ அப்படின்னா என்னன்னா கிலோகிராம், இங்க கிலோ மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. 8th கொஸ்டின் 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது? இங்க கிலோமீட்டர் ஃபுல் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க, அதே இதுதான் இங்க கி மீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் மேடம், இது வேற யூனிட் இது வேற யூனிட்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா சுலைமான் சம்ல ரெண்டு இடத்துலயுமே வெங்காயத்தோட எடைக்கும் தக்காளியோட எடைக்கும் ரெண்டுக்குமே கீன்னு தான் போட்டாங்க, கிலோகிராம். ஆனா இந்த இடத்துல ஒரு இதுக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இன்னொருக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்றதுனால ரெண்டு வேற வேற நினைச்சிடக்கூடாது, ரெண்டுமே ஒரே யூனிட் தான். சம் செய்யறதுக்கு முன்னாடி இதோட அழகும் கொடுத்துருக்க டேட்டா என்னவா வேணாலும் இருக்கலாம், ரெண்டுமே ஒரே அழகுனா யூனிட். இதுவும் கிலோமீட்டர் இதுவும் கிலோமீட்டரா இருந்தா மட்டும் சம் செய்யணும். ஏன்னா நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்ல ஒன்னு கிலோகிராம்லயும் இன்னொன்னு சாரி யூனிட்ல மாத்தி கொடுத்துருப்பாங்க. சொல்றது புரியுதா? ஹையர் ஸ்டடீஸ்ல அதை எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி செய்யணும்னு உங்களுக்கு நான் அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம படிப்போம்ல, அப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இப்ப இதை அப்படியே வேர்டிங் எங்க சிம்பிளுக்கு ட்ரை பண்றீங்களா? எப்படி சிம்பிளுக்கு ட்ரை பண்ணுவீங்க? சோ இதுதான் ஃபர்ஸ்ட். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்டா எப்படி செய்யணும் யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதை விட இது எவ்வளவு கம்மியா இருக்கு. அப்ப நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணோம்னா அதே மீனிங் தான். அப்ப என்ன பண்ணணும்? 53.7 கிலோ மீட்டர். சரியா? அப்படியே எழுதிக்கோ. விட ரெண்டாவது விடனா என்னங்க, ரெண்டாவது யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? 35.6. இதுக்கு ஒரு முதல் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், வழக்கம் போடலாம். என்கிட்ட இப்ப 2 சாக்லேட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட 3 சாக்லேட்ஸ் இருக்கு. சரியா? சொல்றது புரியுதா? என்கிட்ட 2 சாக்லேட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட 3 சாக்லேட்ஸ் இருக்கு. சோ இப்ப இந்த இதுல யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சிம்பிள் போடுவோம்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? யாருக்கிட்ட இந்த 2 பேர்ல யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்குன்னா இந்த சிம்பிள் போடுவோம். இதே இது இப்ப நான் உங்களை விட என்கிட்ட எவ்வளவுப்பா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கேட்கறேன். இதை ஆட் பண்ணுமா இல்ல சப் பண்ணணுமா, இல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இப்படியே கூட வச்சுக்கோமே, உங்களை விட என்கிட்ட எத்தனை நம்பர்ஸ் கம்மியா சாக்லேட்ஸ் இருக்குன்னா வெரி சிம்பிள். என்ன போடுவோம்? x = 3 போடுவோம். +2 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது -2
அப்ப ஆன்சர் என்னது? 1. அப்ப உங்களை விட என்கிட்ட ஒரு சாக்லேட் கம்மியா இருக்கு. வார்த்தையில சொல்றத இங்க நான் கேல்குலேஷன் பண்ணிருக்கேன். சரியா? சோ இந்த எக்ஸாம்பிள் மாதிரி இந்த சம்ம நீங்க செஞ்சா எப்படி செய்வீங்கன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ இருக்கு? 53.7 கிலோ மீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது? குறைனா மைனஸ். பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே யூனிட்டா? சோ அப்ப அதே யூனிட் தான் கண்டிப்பா இங்க எழுதணும். யூனிட் போடாம சம் செய்யக்கூடாது. சரியா? ஏன்னா இது வேர்ட் ப்ராப்ளம். சரி, வேர்ட் ப்ராப்ளம்க்கு வேர்டிங்கோட தான் எழுதணும். சரி, சப்ராக்ட் பண்ணுங்க பாப்போம். டெசிமல் கரெக்டா வைங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. செகண்ட் நம்பர்லயும் டெசிமல் பிளேஸ் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்கு. சோ அப்ப இதை எப்படி நீங்க சப்ராக்ட் பண்ணுவீங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். ஈஸியான நார்மல் சப்ராக்ஷன் தான். 7ல 6 போச்சுன்னா 1. டெசிமல் போடணுமா போடக்கூடாதான்னு யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா போடணும். சரி, சோ 3ல 5 சப்ராக்ட் பண்ண முடியுமா? அப்ப என்ன செய்வோம்? வர பண்ணுவோமா? இங்க 13, இங்க இது 4 ஆயிரும். சோ 13ல 5 சப்ராக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 8. தெரியலன்னா பொறுமையா நீங்க போட்டு பாருங்க, தப்பே கிடையாது. அடுத்து 4ல 3 சப்ராக்ட் பண்ணா 1. சோ அப்ப ஆன்சர் என்னது? 18.1 கிலோமீட்டர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இந்த செகண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களே, இந்த நம்பர் இந்த 53.7 கிலோமீட்டர் 35.6 கிலோமீட்டரை விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 18.1 கிலோமீட்டர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரியா குட்டஸ்? எங்க சம்ம எழுதிக்கோங்க. இதுக்குரிய சொல்யூஷனும் சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்து 9th சம் இருக்கு. 9th சம் என்னன்னா, அகிலன்ற ஒரு குட்டி பையன் என்ன செஞ்சிருக்கான்னா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கும் பென்சில் வாங்குறதுக்கும் பேனா வாங்குறதுக்கும் எவ்வளவு எல்லாம் செலவு பண்ணா அப்படின்ற கணக்கு இருக்கு. சரியா? சோ 9th சம் 10th சம் ரிமைனிங் சம்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். முதல்ல நீங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க குட்டி. ஒரு 1 minute டைம் தரேன். குட்டி சம் செஞ்சுட்டீங்களா? அடுத்த சம் போடலாமா? நான் போர்டை ரப் பண்றேன். அடுத்து இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் 2 சம் மட்டும்தான் இருக்கு. சரியா? சொல்றது புரியுதா? இந்த 2 சம் மட்டும்தான் இருக்கு. அந்த சம்ஸை அடுத்த கிளாஸ்ல எப்படி பண்ணலாம் என்னன்றது செய்யலாம். பட் ஒரே ஒரு விஷயம், இந்த 9th சம்ம ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் செஞ்சுறேன். சரியா குட்டீஸ்? இந்த ஒரே ஒரு சம் ட்ரை பண்ணும், இல்ல 2ல ஏதாவது ஒரு சம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேளுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உங்க எல்லாருக்கூடயும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பேச ட்ரை பண்ணா சந்தோஷப்படுவேன். சரியா? ஓகே குட்டஸ், உங்களுக்கு டவுட் இல்லைன்னா கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ குட்டஸ், தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.